மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை அமைந்தகரையில் பாஜக நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிப்ரவரி 5ஆம் தேதியில் என்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் முழுமையாக இந்த மாதம் நமக்கு இருக்கு. அதுவும் இந்த மாதத்தில் 28 நாள் முழுமையா இருக்கு. அதன் பிறகு எந்த நேரத்திலும் கூட தேர்தல் அறிவிப்பு வரலாம் என்கின்ற சூழ்நிலை நமக்கு தெரியும். எப்ப வேணாலும் வரலாம். ஏன்னா 2019 தேர்தலை பார்த்த பொழுது நமக்கு தெரியும். 2019 மாதிரியே தேர்தல் நடந்தால் தமிழகத்தில் மார்ச்சில் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லுவாங்க. ஏப்ரல் 2வது வாரம் 3வது வாரம் மாதிரி தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2019 நடைமுறையை பின்பற்றினோம். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய காலமும் நேரமும் மிக மிக குறைவு. ஆனால் நாம் தைரியமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு உழைப்பை நம்ம போட்டிருக்கோம். கடந்த பல வருடங்களாக, குறிப்பாக 2021 தேர்தலுக்கு பிறகு மிக மிக கடுமையான உழைப்பை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் போட்டிருக்கின்றோம். கட்சியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம். இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு குவைட் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்வார். அதாவது எந்தவித ஆங்காரமும் எந்தவித கௌரவம் இல்லாமல் அமைதியான முறையில் நாம் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதுதான் அந்த குவைட் கான்ஃபிடன்ஸ்க்கான பொருள். அந்த அளவுக்கு ஒரு அணியும் ஒரு பிரிவும் ஒரு தலைவரும் ஒரு மாவட்ட தலைவரும் ஒரு நிர்வாகிகளும் ஒரு தொண்டனும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உழைப்பு என்பது அளப்பரிய உழைப்பு. எத்தனையோ முறை இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மாநில அரசை எதிர்த்து நாம் நடத்திய பல போராட்டங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில், தமிழ்நாடு முழுவதுமே. அதுவும் நைட்டு 11:30 12:30 மணி வரைக்கும் எத்தனையோ பேர் கல்யாண மண்டபத்தில் இருந்தவங்க இங்கே இருக்கிறீங்க. மக்கள் பிரச்சனைக்காக போராடி தொடர்ந்து சிறைக்கு செல்வது, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த 32 மாதங்களாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தொண்டனை ஏதோ ஒரு தலைவனை ஏதோ ஒரு உப்புச்சப்பில்லாத காரணங்களுக்கெல்லாம் கைது செய்து கொண்டிருக்கின்றார். எங்க பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிகழ்ச்சி எங்கேயாச்சும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மாவட்டத்துக்குள்ள எங்க போனாலும் கூட, ஒரு கிராமத்தில் நடக்கும், நகரத்தில் நடக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருமுனை கூட்டம் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல 4 நண்பர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய கட்சி கூட்டம் நடக்கும், பூத்து கூட்டம் நடக்கும், பாரத பிரதமர் அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி நடக்கும். இத்தனை நிகழ்ச்சிகள் வரிசையாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி இப்ப கூட பாத்தீங்கன்னா கிராமத்தை நோக்கி செல்வோம் என்கிற நிகழ்ச்சி 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கின்றோம். காரணம், ஆட்சியில் இருந்தாலும் கூட இது சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய கட்சி என்பதிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம். நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், மத்தியில் இருந்தாலும் சேவைக்கு தான் நம்ம கட்சியினுடைய அடித்தளம் என்பதால் எல்லா இடத்திலும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டே இருக்கின்றோம். அது ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை விழாவாக இருக்கட்டும், சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும், தென் தமிழகத்தினுடைய வெள்ளமாக இருக்கட்டும், கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட முதல் மனிதனாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தன்னால் இயன்றதை எடுத்து சென்று அந்த மக்களுக்கு விநியோகிப்பார். அதுவும் குறிப்பாக சென்னையில் நம்முடைய தொண்டர்கள் இங்கே செய்த பணி என்பது மிகப்பெரிய பணி. தண்ணீரிலிருந்து, பாலிலிருந்து, பிரெட்டிலிருந்து, பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து, அரிசியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் சென்னையை பொறுத்தவரை மிக சிறப்பான பணியை வெள்ளத்திலே மக்களுக்காக நின்று செய்தார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சி மே 2021 பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எதிர்கட்சியாகவே நாம் இருந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசி மக்களுக்காக போராடி அரசனுடைய மனப்பாங்கை பல இடத்திலே மாற்றி, அரசு சில இடத்துல எப்படி வேலை செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி அரசை கொண்டு சென்று எத்தனையோ வேலைகளை செய்திருக்கின்றோம். இதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார், எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால்தான் 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தயாராக நாம் இருக்கின்றோம், தயாராக மக்களும் இருக்கின்றார். ஐயா, இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய யாத்திரை, நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் மிக கடுமையாக உழைத்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இந்த யாத்திரையில வேறு இடத்துல, சில தலைவர்கள் எல்லா இடத்துல, சில தலைவர்கள் அவர் நேரம் கிடைக்கும் பொழுது எங்கேயெல்லாம் வர முடியுமோ வந்திருக்காங்க. வேறு பணிகளுக்கு இடையில இந்த யாத்திரையில பங்கேற்றிருக்காங்க. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் கிடைத்த நேரத்தில் வந்திருக்கிறார். அதே போல தொண்டர்களும் எல்லா இடத்துலையும் வந்து பார்க்கிறேன். இன்னைக்கு நம்முடைய கட்சி 183 தொகுதிகளை தாண்டி இருக்கின்றோம். தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியுமே தொகுதியாக போய் மக்களை சந்தித்து, ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்கள் மூலமாக பயன்பெற்ற 100 பேரை கண்டுபிடிச்சு அவங்கள பேசி அதிலே 10 பேர்த்த மேடைக்கு கொண்டு வந்து
அந்த 10 பேர்த்துல 2-3 பேர்த்த பேச வைத்து அதன் பிறகு உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் ஒரு தொகுதியில போட்டு ஒரு தொகுதியில மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் கேம்ப் போட்டு ஒரு தொகுதியில யாத்திரை இல்லாத இன்னொரு சந்திப்பு, குறிப்பாக விவசாயிகள் சந்திப்பு ஒரு இடத்துல இருக்கலாம், சுயதொழில் குழு சந்திப்பு ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு இடத்துல மாணவ மாணவிகள் சந்திப்பு இருக்கலாம், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் சந்திப்பு இருக்கலாம், வணிக துறையில் இருக்கக்கூடிய சந்திப்பாக இருக்கலாம், ஒரு இடத்துல இன்டலெக்சுவல் சந்திப்பா இருக்கலாம், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஜினியர் சந்திப்பு ஒரு இடத்துல நடத்தினாங்க, ஒன்லி இன்ஜினியர்ஸை மட்டும் கூப்பிட்டு நடத்துறாங்க, எத்தனையோ இடத்துல டாக்டர் சந்திப்பு நடத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த யாத்திரை என்பது ஏதோ நம்ம ரோட்டில் நடந்து போனோம் மக்களை சந்திக்கிறோம் என்பதை தாண்டி இந்த யாத்திரை காலையிலிருந்து இரவு வரை பலதரப்பட்ட மக்களை சந்திக்கின்றோம். ஆட்டோ டிரைவர் சந்திப்பு ஒரு தொகுதி நடத்தினாங்க, 1000 ஆட்டோ டிரைவரை வச்சு ஒரு சந்திப்பு மட்டும் நடத்துறாங்க. ஸோ எல்லா தரப்பட்ட மக்களையும் இந்த யாத்திரையிலே நாம் சந்தித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். சென்னை அமைந்தகரையில் பாஜக நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய இந்த காட்சிகளை பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.